ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு ஒரு சைனீஸ் பிளேட்டர் தான் பார்க்க போறோம். இது என்னன்னா சில்லி சிக்கன் ரெசிபி. இந்த சில்லி சிக்கன் எக்ஸாக்ட்டா ஹோட்டல் ஸ்டைல்லயே நான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சில்லி சிக்கன் பண்ணுறதுக்காக 300 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது சோள மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாலே போதும். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ மசாலா நல்லா அப்ளை ஆயிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்க போகிறேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சில்லி சிக்கன் பிரியாணி அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க, பருப்பு சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாக வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இதில் நம்ம அஜினமோட்டோ எதுவுமே சேர்க்கறதில்ல. இந்த ப்ரொசீஜர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். இப்போ சிக்கன் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெட்டி போட்டிருக்கேன். அதே அளவுக்கு பூண்டு, இதுவும் நல்லா பொடியாக வெட்டி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாயும் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஒரு பவுண்டு தான். இதையும் ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஒரு அரைவாசி வந்தாலே போதும். வெங்காயத்துக்கும் குடமிளகாய்க்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சாஸில் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசின்னு இருக்கும்ல, அதுதான் சேர்த்துருக்கோம். ஸோ இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை கெட்சப் மட்டும்தான் வீட்டில் இருக்குது, வெறும் டொமேட்டோ கெட்சப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த சிக்கனில் ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். அப்போ சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இந்த தண்ணியும் இதுக்குள்ளே நல்லா ஊற்றிட்டு இதை கிளறி விட்டுக்கோங்க. இது ஊற்றுனதுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்தளவு திக்னஸ் வந்த பிறகு இதில் நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி, அந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை எல்லா பக்கமும் அந்த கோட்டிங் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தீ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சாஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு எல்லா சிக்கனோடையும் நல்லாவே கோட் ஆகி வர்ற அளவுக்கு இதை நம்ம கிளறி விட்டுக்கணும்.
இதில் கொஞ்சமாக வெங்காயத்தாளோட இலைகள் இருக்குல்ல, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சில்லி சிக்கன் ரெசிபி வந்து சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, நம்ம வந்து சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் கிரேவியாக பண்ணிங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.